அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். உங்க மேல ஒரே எனக்கு கோவம். ஏமா? ஆமா, நான் வந்து அதான காணவில்லையே தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வந்துட்டீங்க. எனக்கு அலுவல் பாதி இழுவல் பாதியா இருக்கு. ஆமா, நான் காக்க வைக்க மாட்டேன். ஒரு போன் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். இந்த இடத்த பார்க்கல மனசு எப்படி இருக்கு தெரியுமா? ஆமா, நீ உன் வேலையை என்கிட்ட சொல்ற. ஏண்டா 30 வருஷம் சர்வீஸ்டா. நானும் கிரிவலம் போயிட்டு வந்துட்டேன். ஆகையினால என்னுடைய மனசுல உன்னை எப்படி நினைச்சுக்க தெரியுமா? அப்படியா? இந்த குறுக்குத்தான், அந்த குறுக்க பிடிச்சாத்தான் எத்தா. என்னைக்குமே நான் முதல்வனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் பார்த்து தாயே. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் பார்த்து தாயே. ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வந்து ஊசு கசியே, முன்னாலே சில முறை திறக்கவும் அடி ஆட்டோடு விழுந்த என்ன அந்த ஆட்டோடு போவது நெஞ்சில் உன்னோடுதான் பின்னோடுதான் அது காடு மருந்து காக்கி மரம் பூக்கிறது. குறுக்கு சிரித்தவளே, ஏன் கோமணத்தை அவுத்தவளே, எனக்கு என்னைக்குன்னு எனக்கு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் எனக்கு தெரியணும். கம்மச்சக்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைந்த ஒரு துறை, கொடிய விட்டு குதித்த மல்லிகையே ஒரு மொழிதான் சிரித்து பேச, வாயு மீன போய வார்த்தைகளை உருட்டி விட்டு குளிச்சிய பையும் போகல, அடி உன் போல செவப்பு இல்லை, கணுக்கால் கூட கருப்பு இல்லை, நீ தீண்டு இடம் தித்திக்குதே, இது பாக்கி உடம்பு செய்யவே பாக்கியமே. குறுக்கு சிரித்தவளே, அடி குன்றி கொஞ்சம் பெருத்தவளே, இல்ல சின்னது, நீ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே. உயிர் மூச்ச நிறுத்து கண்மணி, உள்முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்ன வேலை, மழையடிக்கு சிறு வேச்சு வெயிலடிக்கு ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடம்பர கூடுமோ, உசுறு ஒன்னோடு இருக்கையிலே நாம் மண்ணோடு போவதற்கே, அடியன் ஜீவனே நீ இல்லையே உன்னை கொள்ள வந்த மரண குழப்புபடி. குறுக்கு சிரித்தவளே, ஏன் குடும்பத்தை கெடுக்கலே, நீ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. ஆஹா ஓஹோ ஆமாம்மா, உண்மையிலேயே உன்னை மாதிரி
சாரப்பாம்பு மாதிரி வளையறியது. உன்னை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளே ஆடி பாடி பேசிக்கிட்டு இருந்தோம் ஒய்யே. ஆமா, தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது. பேசவே மாட்டேன். தங்கச்சி இருக்கிற நேரம் உன் முகத்தை எப்படி வச்சுக்கறணும்? ஓந்தி மாதிரி வச்சுக்கணும். தங்கச்சி இருக்கிற நேரம் அப்படி வச்சுக்கணும். தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம 2 பேரும் அட்டமா. அதனால அப்பா 4 செவத்துக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் காட்டுல திறந்து விட்டுருக்காரு. வாயில காட்டுலம்மா காட்டுல திறந்து விட்டுருக்காரு. அதனால நான் முதல்ல போகல, எனக்கு பயமா இருந்துச்சு. பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்குமோ? சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. பாட்டா சொல்லுங்க. பாட்டா சொல்ல முழக்கங்காலி ஊழங்காலி ஒழுகலாக்கி போயிருக்காங்க. ஆமா, அதனால இந்த இடத்துக்கு வந்த உடனே உன்னை கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போகல. உன்கிட்ட நான் ஒரு 4 கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்டா சொல்லுவியா? சொல்லுவேன். மூக்க சிந்த என்ன வேணும்? மூக்க சிந்த மூக்கு தான் வேணும். மூக்க சிந்த மூக்குல 2 ஓட்டை வேணும். ஓ சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி. அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன? மாவு வரும். மாவு வராது, வெள்ளையா கொல கொலன்னு. ஓ மாத்திட்டீங்களா? ஆமா. எலிக்கு எதுக்கு ஆண்டவன் வாழை படைச்சிருக்கேன்? எலிக்கு எதுக்கு ஆட்ட பிரச்சனை? அது தாவி தாவி போறதுக்கு இந்த வால் வேணும். இல்லைம்மா, அதுக்கெல்லாம் படிக்கணும். எலிக்கு எதுக்கு ஆண்டவன் வாழை படைச்சிருக்கேன்? செத்தா தூக்கி போடுறதுக்கு. ஓ அப்படியா? சரி சரி. மயிலுக்கும் குயிலுக்கும் என்ன வித்தியாசம்? மயில் வந்து பெருதா இருக்கும், குயில் வந்து சின்னதா. ஐயோ ஐயோ, மயிலுக்கும் குயிலுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? மயில் வந்து தேசிய பறவை. சரி. குயில் வந்து குன்னப்பறவையா? கூவுற பறவை. கூவுற பறவை. அது மாதிரி லவ்வருக்கும் ஃப்ளவருக்கும் என்ன வித்தியாசம்? லவ்வருக்கு ஃப்ளவர் தெரியலதா? சொல்லுங்கதா. லவ்வர்னா தெரியுமா? லவ்வர்னா தெரியும். ஃப்ளவர்னா தெரியுமா? ஃப்ளவர்னா என்ன? லவ்வர்னா நான். ஃப்ளவர்னா பூ. ஃப்ளவர்னா கொஞ்ச நாள் கழிச்சு வாடிடும். சரி. இந்த லவ்வர் கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டிட்டு ஓடிடும். யாரு? லவ்வரத்தேன். என் லவ்வர் யாருன்னு தெரியுமா? யாரு? நான் தானே. அப்படிலாம் இருக்கு. தங்கச்சி வந்தா பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன் சண்முகராஜா. ஆமா, மணி வாகனம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ எத்தனை மணிக்கு வேணும்? வீட்டிய காலி வரணும். சரி, நான் கேட்குறேன். நீங்கள் கல்யாணம் முடிச்சோன்னு சொல்கிறதான் சரிதான். சரி, உங்கள் வீட்டில் இருந்து எனக்கு சீதனம்லாம் கொடுப்பாங்க. என்ன சீதனம் வேணும் உங்களுக்கு? பிறந்தாத்துலேருந்து ஒரு சோபா கட்டில், ஒரு என்ஃபீல்டு புல்லட்டு, ஓஹோ, அதே மாதிரி ஒரு ரில் புல் பிரிட்ஜு, ஆகா, அது மாதிரி ஒரு வாஷிங் மிஷின், சரி, ஒரு அண்டாவில் அதிரசம், ஒரு அண்டாவில் வாழைப்பழம், என்னையா ஊருக்கு ஒரு அண்டாவில் முறுக்கு. சரி, இந்த முறுக்கு அதிரசம் எது கொடுக்குறாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நம்ம மைக் செட்டை பூரா தெரு பூரா கட்டிடுவேன். ஏன், என்ன காரணம்? ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வெளியிலலாம் தெரியும். முதல் இரவு இதோ இங்கே இந்த இடத்தில், அதுக்காண்டியா? ஆமா, அப்படியே செம்புல பாலை கொண்டு வருவேன். ஆமா, பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்ககிட்ட கொடுப்பேன். கொடுத்தீங்கன்னா? ஆமா, நீ மீதி பாலை குடிச்சுக்கிட்டு பாதி பாலை குடிச்சிட்டு மாமா பசிக்குது மாமாம்ப. சரி, என் பழத்தை தூக்கி வாயில தள்ளுவேன். என்ன பழம்? அந்த வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழம். ஆமா, அப்புறம் இந்த முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? அதிரசம் எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை இனிப்பா தொடங்கணும். ஓ, அதனாலயா? பாதி அதிரசத்தை தின்னுட்டு பாதி அதிரசத்தை நான் சாப்பிடுவேன். சரி, முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு கொடுக்குறாங்க? நீ புருஷனை எதிர்த்து பேசினேன்டா, சனி மூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு தான் முறுக்கு. பேச மாட்டீங்களா? கைய பிடிப்பேன், நீ ஆம்ப, அப்புறம் கொஞ்சம் மேல பிடிப்பேன், நீ ஊம்ப. ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு முனியாண்டி மாதிரியே பிள்ளை. நீ புருஷனா இருக்கப்ப எப்படி முனியாண்டி மாதிரி பிள்ளை பிறக்கும்? என்னையா நீ தான் வாயை வச்சு உறிஞ்சிட்டே. என்ன தெரியுமா, முதல்ல நீ கன்சீவ் ஆகிறப்ப உன் தாய் மாமா முனியாண்டியத்தான் பார்ப்பேன். அதனாலதான் அந்த மோச்சாரையிலே. அதனால இந்த இடத்துக்கு எனக்கு வருஷத்துக்கு ஒரு இடத்துல சந்தோஷம், ஒரு மனசுல ஒரு இடத்துல இருக்கு. ஆனந்தமா பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். அப்பா வந்து எடு விஷயத்த சொன்னாரு, உங்ககிட்ட அதே மாதிரி சொன்னாரு. சொல்லிட்டு அப்பா போயிட்டாரு. ஐயா, அப்பா போயிட்டாரா? எதுக்கு போனாரு? எங்களை போனாலும் என் ஜாமே. ஏ அம்மா கூப்பிடு. வள்ளிக்கண்ணு வாடா. நீங்க நடக்க மாத்திரமே வந்துருங்க. வாங்க. பாத்து வாங்க. தம்பி சுச்ச போடியா. நான் அமத்திக்கிறேன், நீ அமத்தணும். உட்கார், என்னடா போடி வந்தா. நினைத்தேன்
அப்படி ரசிக்கணும்னே. நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா. மங்களமாக இருப்பாயம்மா. அண்ணா முக்கியமான பொறுப்பு உங்கள்ட்ட ஒப்படைச்சிருப்பாரு. அப்பா என்ன 3 பருப்பு? என்னது 3 பருப்பு? நான் என்னமால 3 பருப்பு அவளை கேளுடி. என்னென்ன பருப்பு? தூ பருப்பு, தூ பருப்பு, ஊ பருப்பு, ஊ பருப்பு, பா பருப்பு. இது என்ன ஊ பருப்பு, தா பருப்பு, ஊ பருப்பு? தூ பருப்புண்டா துவரம் பருப்பு, துவரம் பருப்பு. ஊ பருப்புண்டா உளுந்தம் பருப்பு, உளுந்தம் பருப்பு. பா பருப்புண்டா பாசி பருப்பு. பாசி பருப்பு. எனக்கு முனியாண்டிக்கு பிடிச்ச பருப்பு கா பருப்பு. அது என்ன கா பருப்பு? இது கடலை பருப்பு. கடலை பருப்பு. இப்படி பல பருப்பு வச்சிருக்கோம். ஆமா பருப்பு வச்சிருக்கோம். சரி நம்ம பருப்பா ஒப்படைச்சிருக்கோம். அதனால அப்பா சொன்னது மாதிரி எப்படி காவல் பார்க்கணுமா, காவலை வந்த நேரம் பார்த்தா நல்லா இருக்குமா? கொஞ்ச நேரம் ஒதுக்கி போட்டுட்டு தங்கச்சி கூப்பிட்டு ஆடி பாடி. ஏன்னா ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது. அதுல ஆணும் பெண்ணு சேராட்ட பிள்ளை வரக்காது. ஆமா அண்ணா இவன் ஊழங்காலிக்காவே மச வாய் சொன்னு. அண்ணா பேசிக்கிட்டே அந்த வளத்துக்கு வந்துட்டோம்னா இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படி இருக்கண்ணா. வெகு நாட்களுக்கு பின்னாடி சந்திக்கிறேன் நான். ஆமா. அதனால எப்படி இருக்கு தெரியுமா? மனசு ஏன் மனசு சந்தோஷமா இருக்கு அண்ணா. பிள்ளைகிட்ட சொல்லுங்க நான் உங்க மனசு இந்த விரையனூர்லயே இங்கே இருக்குன்னு போல. இங்க இருந்தா அப்புறம் நாளைக்கு எந்த ஊர் போறதா? ஆமாவோ ஆடணும் பாடணும் கொண்டாடணும். அப்படி இருக்கனே வந்தமா காவல வேலை பார்த்தமா போனமா அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியுமா? நான் இப்படி காவல் காத்தாங்கன்ற சொல்லிரவா. வெளிமணிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனம் தான். சந்தனத்தை தொட்டதுமே இந்த நில ஆரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். வானம்பாடி பறவைகளே காணத்தால் விரட்டம் அண்ணா அப்பா சொல்லியிருக்காரு. சின்ன பிள்ளை வெல்லாம வீடு போய் சேராதா. அதனால நம்ம இதுவரைக்கும் நம்ம விளையாட்டா இருந்தோம். இனி வினயமா இருக்கணும். வினயத்தோட காவல் காத்து வெற்றிகரமா வீடு திரும்பணும் அண்ணா. பறவைகளை விரட்டிடுமா? விரட்டணுமா விரட்டக்கூடாதா? விரட்டணும். விரட்டணும்ல. ஆளோளும் 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 சாலோளும் Chicken
பரட்டமே எந்த பறவை பறந்து போகுதா? அங்கேதான் விஷயம் இருக்கு. என்னங்கண்ணா? நானு டான்ஸ்காரம்மா வந்தோம்ல, ஆமா, அப்ப உட்கார்ந்த பறவை எல்லாம் தூங்க போயிடுச்சு. இது பூரா ஞான பறவை. உண்மை உண்மை உண்மை. நாடகத்தை ரசிக்கக்கூடிய பறவைகள். அதனால ஆளுக்கு ஒரு திசையில இருந்து காவல் காப்போம். யாராவது கண்டு பூச்சிக்கர்களை வந்தா வணங்கி விட்டு என்னையும் கூப்பிடுங்கள், என்ன நானும் சென்று வருகிறேன். பாருங்க போவா.